Welcome to this lecture on Spearman rank correlation coefficient method. எந்த செட் ஆஃப் டேட்டாவிலலாம் ரேங்க் வந்து ரோல் ப்ளே பண்ணுதோ அந்த செட் ஆஃப் டேட்டாவுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்குதுன்னு எடுத்துக்கங்க. 2 ஜட்ஜ் இருக்கிறாங்க, 1, 2ன்னு மொத்தம் 10 நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த 10 நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஜட்ஜ் 1 வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல பாடுறாருன்னா அவர் நல்லா பாடியிருந்தனா அவருக்கு ரேங்க் 1னும், ரெண்டாவது பாடுறவருக்கு ஒரு வேளை ரேங்க் 5னும், அது மாதிரி அந்த 10 பேருக்கும் இவர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பார், இவர் ஒரு ரேங்க் கொடுத்துருப்பார். அதே மாதிரி ரெண்டாவது ஜட்ஜும் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த 10 பேருக்கும் அவங்க பாடுறக்கூடிய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் வந்து கொடுத்துருப்பார். முதல்ல பாடுறவருக்கு 3வது ரேங்க்னும், ஒரு வேளை ரெண்டாவது பாடுறவருக்கு 7வது ரேங்க்னும், அது மாதிரி ரேங்க் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தேன். இப்போ இவர் ஒரு செட் ஆஃப் ரேங்க் வச்சுருக்கிறாரு, இவர் ஒரு செட் ஆஃப் ரேங்க் வச்சுருக்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப், 2 பேரும் ஒரே விதமான, இப்போ சொல்லணும்னா இப்போ 3வது இருக்கிறவருக்கு இவருக்கு ரேங்க் 2ன்னு கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு வேளை ரேங்க் 3ன்னு கொடுத்துருந்தாங்க, 2 பேரும் ஓரளவுக்கு ஒத்து போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இவர் வந்து ரேங்க் 7னும், இவர் வந்து ரேங்க்கு 4, கொஞ்சம் வேரியேஷன் அது ரொம்ப அதிகமாகுது. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குதான்றது எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள், இதில் 2 செட் ஆஃப் ரேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி ரேங்க் எடுத்தாலும் பேராக செட்டாக எடுத்து தான் வந்து இதில் கால்குலேஷன் பண்ணுவோம். இதுக்கான ஃபார்முலா rho equal to 1 minus 6 summation of I equal to 1 up to n di square n into n square minus 1. இதில் என்னங்கிறது எத்தனை செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். இதில் r of 1i rank of I in the second set of data. காரல் பியர்சன் கார்லேஷன் மெத்தடில் ஆறுங்கிற சிம்பிள், அந்த கார்லேஷன் ரெண்டு செட் ஆஃப் டேட்டாவுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது ஆறுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்னா ரேங்கை பேஸ் பண்ணி வரும்பொழுது அந்த கார்லேஷனை ரோங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி டினோட் பண்ணுறோம். இதில் டிஐன்றது என்னென்னா முதல் செட் ஆஃப் ரேங்கில் இருந்து ரெண்டாவது செட் ஆஃப் ரேங்கை வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் வந்து டிஐனுடைய மதிப்பு. Spearman rank correlation coefficient is a statistical measure of the strength of a monotonic relationship between the paired data. 2 டேட்டாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 2 டேட்டாவும் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது ஒன்றா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பற்றி ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மூலமாக படிக்கலாம். அதான் எங்கெங்கெல்லாம் ரேங்க்னுடைய ரோல் வந்து ப்ளே ஆகுதோ அந்த இடத்துல ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தடு அப்ளை பண்ணலாம். இப்போ இதுலேயும் ரேங்க்னுடைய மதிப்பு உங்களுக்கு கார்லேஷன் மெத்தட், காரல் பியர்சன் கார்லேஷன் மெத்தடில் -1லேருந்து +1 வரைக்கும் ரேங்க் இருந்தது. இதுலேயும் அதே ரேஞ்ச் வந்து -1 to +1. ரியல் லைனில் 0, எங்கே 1ன்னு இருக்குதுன்னா அடுத்து -1. 0லேருந்து 1க்குள்ளே வேல்யூ வரும் பொழுது அது வந்து பாசிட்டிவ் ரேஞ்சாகவும், அது அவங்க 2 பேருக்கு நடுவில் அக்ரிமெண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து -1லேருந்து 0 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க 2 பேர் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் ஆகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. 0.01லேருந்து 0.19 வரைக்கும் இருந்ததுன்னா வெரி வீக் அக்ரிமெண்ட், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஒத்து போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 0.2லேருந்து 0.39 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு அதுவும் வீக் அக்ரிமெண்ட் தான். 0.4லேருந்து 0.59 வரைக்கும் இருந்துச்சுன்னா மாட்ரேட் அக்ரிமெண்ட், அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஒத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 0.6லேருந்து 0.7னா ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட், ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு நடுவில் இப்போ அந்த சொல்லுவாங்களே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 0.6லேருந்து 0.7 வரைக்கும் நல்லா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒத்து போகுது. 0.8லேருந்து 1 வரைக்கும் இருந்ததுன்னா அது வெரி ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட். இதனுடைய கான்ட்ரவர்சியாக நெகட்டிவ் ரேஞ்ச் இருக்குது. -0.1லேருந்து -0.9 வரைக்கும் வெரி வீக் டிஸ்அக்ரிமெண்ட், -0.2லேருந்து -0.39 வரைக்கும்
வீக் டிஸ்அக்ரிமெண்ட், -0.4லேருந்து -0.59 வரைக்கும் மாடரேட் டிஸ்அக்ரிமெண்ட், -0.6லேருந்து -0.7 வரைக்கும் ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட், -0.8லேருந்து -1 வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட். அவங்க அந்த அளவுக்கு ஒத்து போக மாட்டாங்கன்றது இந்த ரேஞ்சிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வேல்யூ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 2 referees in a flower beauty competition ranked the 10 types of flowers as follows. ஒரு ஃப்ளவர் ஷோ காம்படிஷன் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ 2 ஜட்ஜு போய் அதுக்கு மார்க் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் ரெஃப்ரி ஏ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரெஃப்ரி ஏ ரேங்க் 1ன்னு தராரு. ஆனால் ரெஃப்ரி பி என்ன தராருன்னா ரேங்க் வந்து 6ன்னு தராரு. ரெண்டாவது ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டை போய் பார்க்குறாங்க. ரெஃப்ரி ஏ வந்து ரேங்க் 6ன்னு தராரு, ரெஃப்ரி பி வந்து 4ன்னு தராரு. இதேமாதிரி 10 அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் அவங்க ரேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ யூஸ் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் டிகிரி ஆஃப் அக்ரிமெண்ட் இஸ் பிட்வீன் த ரெஃப்ரீஸ். அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறாங்கன்றத ரேங்க் கார்லேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மேலே இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ரேங்க் ஏ, கீழே இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ரேங்க் ஏ. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரேங்க்கை வந்து ஃபஸ்ட் காலம், ரெஃப்ரி ஏ சொன்னது ஃபஸ்ட் காலம் ரேங்காக எழுதியிருக்கேன், ரெஃப்ரி பி சொன்னது செகண்ட் காலம் ரேங்காக எழுதியிருக்கிறேன். அடுத்தது டிஐ, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ஈஸி தானே. இப்போ 1லேருந்து 6 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் -5, 6லேருந்து 4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் 2, 5லேருந்து 9 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது -4, 10லேருந்து 8 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 2 அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த டிஐலாம் இருக்கிறார் இல்லைங்களா, இவரை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது -5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, -4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. அதே மாதிரி டிஐ ஸ்கொயர், டிஐயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது இது எல், இந்த டோட்டல் வேல்யூவை சம் பண்ணி எழுதுகிறோம். எழுதும்போது வேல்யூ வந்து 60. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிடும். இதில் எத்தனை செட் ஆஃப் பேரா டேட்டா இருக்குது? 1. மொத்தம் என்னுடைய மதிப்பு பிகினிங்கில் சொல்லியிருக்கேன், என்னுடைய மதிப்பு வந்து 10. என்னுடைய மதிப்பு 10, சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ தெரியும். இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரோ ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ 60 / 10 × 10² - 1. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் திஸ் we get the final answer 0.636. இப்போ நான் அந்த டேபிளுக்கு போகிறேன். இப்போ டேபிளுக்கு போனால் அதில் 0.63 ரேஞ்சில் என்ன ஆன்சர்? இன்டர்பிரிட்டேஷன் டிகிரி ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ரெஃப்ரி ஏ அண்ட் பி இஸ் 0.63. தே ஹாவ் வெரி ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட். 2 பேருக்கு நடுவில் ஒரே விதமான டேஸ்ட்டை அவங்க வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள், இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் தமிழில் இங்கிலீஷில் இப்போ எக்ஸாம் பேப்பரை கொடுத்தாலும் தமிழில் ஒரு இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து தமிழில் 75 மார்க் எடுத்திருக்கிறார். அவர் வந்து இங்கிலீஷில் 25 மார்க் எடுத்திருக்கிறார். ரெண்டாவது இருக்கிறவர் தமிழில் 40 மார்க்கு, இங்கிலீஷில் 42 மார்க். மூணாவது இருக்கிறவர் தமிழில் 52 மார்க்ஸ் அண்ட் இங்கிலீஷில் 35 மார்க்கு. இப்போ எனக்கு இதில் எது இன்ட்ரெஸ்ட்னா, தமிழில் ஒருத்த மார்க் அதிகமாக வாங்கியிருந்தானா இங்கிலீஷில் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்களா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒருவேளை இங்கிலீஷில் மார்க் அதிகமாக வாங்கியிருந்தால் தமிழில் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்களான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இப்போ இந்த தமிழுடைய மார்க் இருக்குது இல்லையா, இதை ஒரு ரேங்க் பிரகாரம் வரிசைப்படுத்துகிறோம். அடுத்தது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மார்க்லாம் இதையும் ஒரு ரேங்க் பிரகாரம் வரிசைப்படுத்துகிறோம். நம்ம ஸ்பேஸ்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கும் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதாவது கூட ரிலேட் பண்ணணும். அந்த டேபிள் காலம் இன்டர்பிரேஷன் டேபிள் சொன்னது 0.6 0.9 அந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வருதோ பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா தமிழில் மார்க் நல்லா வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு அவங்க இங்கிலீஷ்லேயும் மார்க் நல்லா வாங்கியிருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நெகட்டிவில் வந்துச்சுன்னா தமிழில் மார்க் நல்லா வாங்கியிருப்பான், இங்கிலீஷில் மார்க் வாங்காமல் போயிருப்பான். இங்கிலீஷில் ஒருவேளை மார்க் நல்லா வாங்கி அது கான்ட்ரவர்சியாக இருக்கும். இங்கிலீஷில் மார்க் நல்லா வாங்கியிருந்தால் தமிழில் ஒருவேளை மார்க் வந்து கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ் மார்க் இருக்குது, நான் இப்போ ரேங்க் கார்லேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவேன். எனக்கு என்ன தான் தேவை? ரேங்க் தான் தேவை. இப்போ இந்த மார்க்கை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இப்போ ஹையஸ்ட் மார்க் இருக்கிறது வந்து 75, அவருக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு.
அடுத்தது யார் 65, அவருக்கு செகண்ட் ரேங்க். அடுத்தது யார் 60, அவருக்கு தேர்ட் ரேங்க். அடுத்தது யார் 52, அதுக்கு ஃபோர்த் ரேங்க். அடுத்தது யார் 40, அதுக்கு ஃபிஃப்த் ரேங்க். இதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் ரேங்க் தரேன். 42 தான் இருக்கத்தில் ஹையஸ்ட் மார்க், அது ரேங்க் 1. அடுத்தது 35 ரேங்க் 2. அதே மாதிரி 3, 4, 5 இது எல்லாத்துக்கும் ரேங்க் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தமிழுடைய ரேங்க் இருக்குது, இங்கிலீஷினுடைய ரேங்க் இருக்குது, அந்த 5 பேருக்கு சொல்கிறேன். இப்போ ரேங்க் இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 1லேருந்து 5 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் -4, 5லேருந்து 1 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் 4, 4லேருந்து 2 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் 2, 2லேருந்து 4 சப்ஸ்ட்ராக்ஷன் -2, 3லேருந்து 3 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0. அடுத்தது இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க, ஸ்கொயர் பண்ணி சமேஷன் எடுத்தால் வேல்யூ 40. இப்போ இதை தெரிஞ்ச உடனே ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். என்னுடைய வேல்யூ 5, அடுத்தது சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து 40. ரோ ஈக்குவல் டு 1 - 6 சமேஷன் ஆஃப் di square divided by n into n square minus 1. di ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து இங்கே பிரதி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது -1. ரொம்ப நெகட்டிவில் அது அந்த எண்ட் லாஸ்ட் எண்டில் கிடச்சிருக்கு. அப்போ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிமெண்ட். ஒருத்தன் தமிழில் மார்க் நல்லா வாங்கியிருந்தேன், இங்கிலீஷில் மார்க்கு ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு வேளை மார்க் அதிகமாக வாங்கியிருந்தேன், தமிழில் மார்க்கு கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்றது இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நான் இது 5 கேண்டிடேட்டுக்கு நம்ம சாதாரணமாக நம்ம டிசைட் பண்ணிடலாம். இதுவே ஒரு 50 பேரோ இல்லை 100 பேரோ இருக்கும்போது நம்ம ஸ்பேஸ்மெண்ட் ரேங்க் கார்லேஷன் மெத்தட் அப்ளை பண்ணால் அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே இதே ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். திஸ் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் rank correlation -1 indicates that the scoring in the subject totally disagrees. Students who is best in Tamil is weakest in English subject and vice versa. As a final example, 10 competitors in a beauty contest were ranked by 3 judges in the following order. ஒரு 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க, மொத்தம் 3 ஜட்ஜ் வந்து அதில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜட்ஜ் 1 வந்து அந்த 3 காம்படிட்டர்ஸ், இப்போ முதல்ல பாடுறவருக்கு ஜட்ஜ் 1 வந்து ரேங்க் 1ன்னு தராரு, ரேங்க் 1. அவருக்கு வந்து செகண்ட் ஜட்ஜ் வந்து ரேங்க் 3ன்னு தராரு, தேர்ட் ஜட்ஜ் வந்து ரேங்க் 6ன்னு தராரு. அதே அடுத்தது ரெண்டாவது பாடுறவருக்கு ஃபஸ்ட் ஜட்ஜ் வந்து ரேங்க் 6ன்னு தராரு, செகண்ட் ஜட்ஜ் ரேங்க் 5, தேர்ட் ஜட்ஜ் வந்து ரேங்க் 4. சிமிலர்லி இப்போ இது எல்லா செட் ஆஃப் டேட்டாஸும் நம்ம கையில் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, யூஸ் த மெத்தட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் டு டிட்டர்மைன் விச் பேர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஸ் த நியரஸ்ட் அப்ரோச் டு காமன் டேஸ்ட் இன் பியூட்டி. இதில் ரேங்க் கார்லேஷன் மெத்தடில் எந்த 2 ஜட்ஜும் ஒரே விதமான ரிசல்ட் வந்து, அதாவது ஒரே விதமான ரேங்கை கொடுத்துருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை செட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்கும் எப்படி ஒத்து போகுதுன்றது இது ஒரு ரேங்க் கார்லேஷன் ஒன்று கண்டுபிடிப்போம். அடுத்தது செகண்டுக்கும் தேர்டுக்கும் இதுக்கு ஒரு ரேங்க் கார்லேஷன். அடுத்தது ஃபஸ்ட்டுக்கும் தேர்டு இருக்கிறவருக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றது அது ஒரு ரேங்க் கார்லேஷன். இதில் அந்த வேல்யூ வரத்தை வச்சு யார் வந்து நல்லா ஒத்து போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Let R1, R2, R3 be the ranks given by 3 judges. இங்கே காம்படிட்டர்ஸ் நேம் இருக்குது, இங்கே ரேங்க், ஃபஸ்ட்டு ஜட்ஜினுடைய ரேங்க், செகண்ட் ஜட்ஜினுடைய ரேங்க், அடுத்து தேர்ட் ஜட்ஜினுடைய ரேங்க் இருக்குது. இப்போ D12 ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் ரெண்டாவது இருக்கிறதுக்கும் D12 ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். 1லேருந்து 3 கழிக்கும்போது -2, 6லேருந்து 5 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1, 5லேருந்து 8 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது -3, 10லேருந்து 4 கழிக்கும்போது 6. இதே மாதிரி மற்ற எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சி இது D12. இப்போ D12 கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கணும். D1 ஸ்கொயர், இது எல்லா வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி, சரி, எல்லா வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அடுத்தது D13 ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் 3வது ஜட்ஜுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப். முதல் ரேங்க்லேருந்து 6வது ரேங்க் 1 - 6னா -5, 6 -4னா +2, 5 -9னா -4, 10 -4 சாரி 10 -8 என்னும்பொழுது ஆன்சர் வந்து 2, தென் 3 - 1 வந்து 2. D13 வேல்யூ
இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு D13 ஸ்கொயர் பண்ணி இந்த இடத்துல எழுதுகிறேன். தென் ஃபைனலாக செகண்ட் ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் 3 - 6 -3 5 - 4 1 8 - 9 -1 4 - 8 -4. இதே மாதிரி D23ல் இருக்கக்கூடிய வேல்யூ அடுத்த D23 வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ D12 த ஸ்கொயர் அதனுடைய சமேஷன் D13 ஸ்கொயர் அதனுடைய சமேஷன் D23 ஸ்கொயர் அதனுடைய சமேஷன். இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜட்ஜ் R12 1 - 6 into summation of D12 ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ வந்து 200. என்னுடைய மதிப்பு 10. 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 100 - 1 99 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது -0.212. இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்கும் அதுக்கான சமேஷனுடைய வேல்யூ வந்து 6. D13 ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து 60. 6 into 60 10 into 99 அதை ஒன்று வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம் 0.636. அடுத்தது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜட்ஜ் D23 ஸ்கொயர்னுடைய வேல்யூ 214 214 6 into 214 divided by 10 into 99 இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது -0.297 கிடைக்குது. இப்போ எதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூனா ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்கும் நெகட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி செகண்ட் ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்கும் நெகட்டிவ் வேல்யூ. யாருக்கு மட்டும் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்கும் மட்டும்தான். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜு மட்டும்தான் ஓரளவுக்கு ஒத்து போகிறாங்க. ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு ஒத்து போகலை. அதே மாதிரி செகண்ட் ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்கும் அவங்க ரேங்க் தரக்கூடிய அந்த மெத்தடில் வந்து அவங்க ஒத்து போகலைன்றதை இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Correlation between first and second judge is negative. Their opinion regarding beauty test are opposite to each other. Similarly, opinions of the second and third judges are opposite to each other. But the opinions of the first and third judges are of similar types as their correlation is positive. It means that their likings and dislikings are very much common. ரெண்டு பேரும் ஒரே விதமான டேஸ்ட் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். So thank you so much for watching this video.